ஹலோ எவ்ரிவன், நான் இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். இன்றைக்கி முன்னேற்றத்திற்கு 30 நிமிடங்கள் அப்படின்ற புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2வது டாபிக் அன்பினால் ஆகாதது உண்டா அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு மோட்டிவேஷன் வர வசதியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். அன்பினால் ஆகாதது உண்டா? உலக வரலாற்றில் வாளினால் வெற்றி கொள்ள முடியாத அநேக காரியங்கள் அன்பினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றன. பலத்தினால் முடியாத காரியங்கள் எல்லாம் அன்பொழுகும் இனிய சொற்களால் முடிக்கப்பட்டுள்ளன. அதனால் அடக்குமுறையால் அடைய முடியாத காரியங்களை எல்லாம் கூட அன்பால் அடைந்து விடலாம். உங்கள் மனதில் அதற்கான பரந்த மனப்பான்மை வேண்டும். நீங்கள் பழகும் ஒவ்வொரு இடத்திலும் உங்களது அன்பு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். மனிதன் மனிதனாக வேண்டுமானால் அவன் அன்புமயமாக வேண்டும். அன்பே உலகை ஆள வல்லது. உலகின் துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரே வழி மனிதன் அன்புருவாக திகழ வேண்டும் என்பதுதான் புத்தர் கண்ட உண்மை இது. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டு என்கிறார் இயேசுபிரான். இவர்கள் எல்லாம் அன்பின் திருவுருவமானார்கள். அன்பையே தங்கள் மதங்களின் அஸ்திவாரமாக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் அன்பு பீரிட்டு எழுந்தது. அவர்களது வாக்கிலும் செயலிலும் அன்பு சொரிந்தது. இவ்வன்பின் பெருக்கினாலேயே, அதன் மாபெரும் சக்தியினாலேயே அக்காலத்தில் இருந்த மக்கள் அவர்கள் பின்னாலேயே சென்றனர். அவர்கள் அன்புமயமாக கொள்கை மக்களை கட்டி இழுத்துச் சென்றது. என்னே அன்பினுடைய வலிமை! அவ்வளவு தூரம் செல்வானேன். அண்மை காலத்து காந்திஜியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்வோம். அவர் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் செய்து கொண்டிருந்த பொழுது தளபதி ஸ்மட்ஸ் எதிரியாக நின்றார். காந்திஜியை சிறையிலும் வைத்தார். காந்திஜி சிறையில் இருந்த பொழுது தன் கையாலேயே ஒரு ஜதை செருப்பு தயாரித்தார். அவர் விடுதலையானதும் அச்செருப்புகளை ஸ்மட்ஸுக்கு பரிசாக கொடுத்தார். பிற்காலத்தில் அதனை அநேக காலம் வரை நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மகானால் தயாரிக்கப்பட்ட மிதியடிகளின் மீது நான் நிற்க தகுதியுடையவன் அல்லன் என்ற உணர்ச்சி மட்டும் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது என்கிறார் ஸ்மட்ஸ். இன்னா செய்த அவருக்கு காந்திஜி அவரான நன்மையும் செய்து விட்டாரோ? அதனால் நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள் என்றால் அதை எப்படி காட்ட வேண்டும் தெரியுமா? அவர்களை புகழ்வதனால் அல்ல, அவர்களுக்கு தொண்டு செய்வதனால்தான். அதுவே உங்கள் உள்ளத்தில் உண்மையான அன்பை எழுப்பிவிடும். அதற்கு அறிகுறிதான் இது. மற்றவையெல்லாம் பொய், பகட்டு, வெறும் வேஷம் தானே தவிர வேறில்லை. பாரி வள்ளல் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு முல்லை கொடிக்கு ஆதரவாக தன் தேரையே விட்டுவிட்டு நடந்து செல்லவில்லையா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் ராமலிங்க வள்ளல். பரந்த மனம் படைத்திருந்தால்தான் அவ்வித மனப்பான்மை ஏற்படும். குறுகிய மனப்பான்மையோ எனக்கு, என்னிடம், எனக்காக என்பதோடு நின்றுவிடும். அதாவது செல்ஃபிஷை சொல்ல வராங்க. உண்மையான முன்னேற்றம் எப்பொழுதும் சன்மார்க்கத்தில் அன்பு நெறியில் முன்னேறி செல்வதுதான். மற்ற முன்னேற்றங்கள் எல்லாம் உண்மையான முன்னேற்றங்கள் ஆகாது. அவை இரண்டாம் பட்சமாகத்தான் நிற்கும். அதனால் உங்களுக்கு யாரேனும் இன்னல் விளைவித்தாலோ இடுக்கண் செய்தாலோ அவர்களையும் மன்னிக்கும் அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும். ஆழ்ந்த அன்பு இன்றில் இது நடைபெறாது. அதனால் நீங்கள் எப்பொழுதும் பிறர்பால் அன்பு கொண்டு ஒழுகுவதே உங்கள் வளமான வாழ்விற்கு அடிகோலும். என்னுடைய இதயம் ஏழைகளுக்காக இரத்தம் வடிக்கின்றதோ, எவனுடைய இதயம் ஏழைகளுக்காக இரத்தம் வடிக்கின்றதோ அவனையே நான் மகாத்மா என்பேன் என்கிறார் விவேகானந்தர். எத்தனை அர்த்தமுள்ள வார்த்தைகள் தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் அன்பு பேரிட்டால் உங்களுடைய வாக்கும் அந்த அன்பில் தோய்ந்து வெளிவரும். அது அமுதினும் இனிமையாக இருக்க கேட்க வேண்டுமா? அந்த வாக்கு அகிலத்தையும் கட்டி ஆளவல்லதாயிற்றே. அதனால் நீங்கள் வாழ்வில் வளம் பெற அன்பையே அணியாக கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய வளமான வாழ்வு பிரகாசமாக ஒளிவிட்டு பளிச்சிட கேட்க வேண்டுமா? அன்பில்லாதவன் தோளால் பொருத்தப்பட்ட வெறும் எலும்புக்கூடு ஆவான் என்று வள்ளுவரும் பகர்ந்துள்ளாரே. அதனால் உங்களுடைய உள்ளமும் வாக்கும் எப்பொழுதும் அன்புமயமாக திகழட்டும். அதன் பிறகு உலகமே உங்களை அன்பு கரத்தால் பற்றி கொள்ள கேட்க வேண்டுமா? உங்களிடம் உதவி நாடி வருவோருக்கெல்லாம் அவசியம் அன்பு காட்ட வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உங்களால் ஆனதை முடிந்ததை செய்து அனுப்பலாம் அல்லவா? உங்களின் ஆரோக்கிய மனத்திற்கு அது எத்தனை ஆறுதலாக இருக்கும். உங்களிடம் உதவி பெற்றவர்களும் ஏதோ அவராலானது செய்தார் என்று மன திருப்தியுடன் செல்வர். உள்ளூர உங்களை வாழ்த்துவர். அந்த பேரு நீங்கள் அன்பு காட்டியதால் தானே கிடைக்கிறது. நீங்கள் அன்பு காட்டாவிட்டாலும் என்ன ஆகும்? உங்களை தூற்றிச் செல்வார்கள். நீங்கள் வருத்தமடைவீர்கள். அதுவே உங்களுக்கு கிடைத்த பரிசு. வேண்டாமே அந்த பரிசு உங்களுக்கு. அவர்கள் தூற்றுவார்களே என்பதற்காக நீங்கள் போலி அன்பு ஒன்றும் காட்ட வேண்டாம். அவர்கள் நிலையறிந்து வேண்டுகோளுக்கிணங்க நீங்கள் அன்பு காட்டலாம் அல்லவா? அன்பு செய்யும் ஆன்மாவை நோக்கி அமரர்கள் நெருங்கி வருகின்றார்கள் என்று கூறுகிறார் இயேசு கிறிஸ்து. அவ்வண்ணம் அமரரே உங்களை நெருங்கி வருவதென்றால் உங்களுடைய மேலான நிலையை, அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையை நீங்கள் ஒரு காலும் கை நழுவ விடாதீர்கள். மற்றவர்பால் அன்பு செலுத்தி இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறர் எதை செய்தாலும் நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ, உங்களுக்கு பிறர் எதை செய்தால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்களோ அதை பிறருக்கு செய்யாதீர்கள். நீங்கள் பிறருடைய அன்பை விரும்புகிறீர்கள் என்றால் அதே அன்பை நீங்களும் பிறருக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் அல்லவா? அன்பை கொடுத்துத்தான் அன்பை பெற வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அன்புக்குண்டோ அடைக்கும் தாள் என்பதை நீங்களும் கேட்டிருக்கலாம். அன்புள்ளோருக்கு வெற்றி வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும். திறந்திருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு அங்கே கோலாகலமான வரவேற்பு காத்து கொண்டிருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நாடி வருவோரிடம், உங்கள் மனைவி மக்களிடம் அனைவரிடமும் அன்பு கருணையும் காட்டி வருவது உங்களுக்கு வழக்கமாக வந்து விடட்டும். ஈரநெஞ்சம் உள்ளோருக்கு எல்லளவும் கஷ்டமில்லை என்பார்கள் பெரியோர்கள். அதனால் அனைவரிடமும் இன்சொல் பேசுங்கள், கருணை முகம் காட்டுங்கள், அன்புடன் உதவி செய்யுங்கள். அனைவரும் அணைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். உண்மை தெரியாமல் ஒருவர் உங்கள் மீது கோபம் கொண்டாலும் என்ன நேர்ந்தது என்று அவரை விசாரியுங்கள். பிறகு உண்மையை நீங்கள் அவருக்கு விவரிக்கப் புகுந்தால் அவர் கோபமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். கோபத்திற்கு கோபமே பதிலானால் அதன் முடிவு அவ்வளவு சௌகரியமாக அமையாதல்லவா? உங்களிடம் இன்சொல்லும் அன்பும் இயற்கையிலேயே அமைந்திருக்கும் பொழுது கொடுமையான சொற்களை நீங்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும்? உங்களால் என்று சொல்வதுண்டு. ஆனால் நீங்கள் முதலில் அடியெடுத்து வைக்க வேண்டுமே. அதன் பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் இதை கொண்டு தானே. அதனால் நீங்களே பிறர் மீது அன்பு செலுத்துவதில் முந்திக் கொள்ளுங்கள். அவசியம் வெற்றியடைவீர்கள். நீங்கள் துக்கம் நிறைந்த முகத்துடனும் சோகம் நிறைந்த கண்களுடனும் பிறரை நோக்கினால் அவர்கள் உங்களை அன்பொழுகும் வதனத்துடனும் அருள் சொரியும் நயனங்களுடனும் வரவேற்பார்களா என்ன? நீங்கள் அப்படி எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் எது கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். சில சமயங்களில் அதிகமாக கூட கிடைக்கும். சுயநலம் கொள்வது அன்புக்கோர் அடைக்கும் தாளாகிவிடும். சிலர் பிறர் மத்தியில் எதுவும் பேசாமல் பிறருடன் கலந்து சல்லாபிக்காமல் ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்பதை நீங்கள் கண்டிருக்கலாம். அப்படியே அவர் இடையே புகுந்து பேச முயன்றால் ஒதுக்கப்படுவார். ஏன்? அவர் அன்பை விரிவடைய செய்யாமல் சுயநலமாயிருப்பதுதான் அதற்கு காரணமாகும். அவரை இனந்தெரிந்து கொண்டதும் மற்றொரு வேறொருவரன்றிகள் நீங்கள் எப்பொழுதுமே உங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் பிறர்பால் அன்பு செலுத்துவதற்கு உங்களுக்கு அவகாசம் எங்கே இருக்கப் போகிறது? அப்பேற்பட்டவர்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு ஏற்படாததற்கு காரணம் மக்களிடம் அன்பு காட்டி அவர்களை கவர்ச்சி செய்வதன் இரகசியத்தை அவர்கள் அறியாததே ஆகும். ஆதலின் ஒருவர் பிறரை நேசித்தால், பிறர்பால் அன்பு காட்டினால் அவர் பிறரால் நேசிக்கப்படுவார். பிறரை வெறுத்தால் பிறரால் வெறுக்கப்படுவார். மனம் என்னும் காந்தம் என்னை விரும்புகிறதோ அதனையே தன் பாலினத்திற்கும் தன் பாலிழுத்துக் கொள்ளும். அதனால் நீங்கள் பிறருடைய அன்பையும் அபிமானத்தையும் பெற ஒரே வழி பிறர் மீது நீங்கள் அன்பு செலுத்துவதுதான். அதுவே உங்களின் சுயநலப்பை விரட்டியடித்து பிறரின் அபிமானத்தை ஈட்டித்தரவல்ல மந்திர கோலாகும். நீங்கள் எப்பொழுதும் பிறரோடு சேர்ந்து வாழ பிறந்தவர். அப்படி தொடர்பு கொள்வதனாலேயே உங்களுடைய மேலான தன்மைகள் வெளிப்படுகின்றன. எப்பொழுது நீங்கள் அன்பு காட்டாமல் பிறரிடமிருந்து உங்கள் தொடர்பை கத்தரித்து கொண்டீர்களோ அப்பொழுதே உங்களுடைய அரைவாசி சக்தி போய்விட்டது என்றாகும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் பிறர்பால் அன்பு கொண்டு ஒழுகுங்கள். அதை நீங்கள் ஒரு கடமையாக கொண்டாலும் சரிதான். ஒருவர் தனிப்பட்ட முறையில் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் பொதுமக்களிடமிருந்து பிரிந்துவிட்டால் அவர் துரும்பு போலாகிவிடுவார். ஹிட்லர் வீராதி வீரனாகத்தான் இருந்தார். என்னவாயிற்று? பொதுமக்களின் அன்பை இழந்தார். ஒரே வழியாய் போய் சேர்ந்தார். நீங்கள் மற்றவர்களுடன் அன்பு காட்டி கலந்து உரையாடினால்தான் உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையும். அதனால் உங்களுக்கான வளமான வாழ்வை எளிதில் பெற்றுவிடுவீர்கள். மற்றவர்களுடன் கலந்து உரையாடாது, அன்பு காட்டாது ஒதுங்கி நிற்பவரை கவனித்து பாருங்கள். அவருக்கு உலக ஞானமே இராது, ஏமாளியாகவும் இருப்பர். அதன் பிறகு அவர் வாழ்க்கையில் முன்னேறுவதேது? அதனால் நீங்கள் பிறர்பால் அன்பு செலுத்துவதானது நீங்கள் அவர்களிடமிருந்து கொடுத்து வைக்கும் மூலதனம் போன்றது. நாளாக இது வட்டியும் முதலுமாகத்தான் அளவாக உங்களுக்கு கிடைக்கும். எத்தனையோ பிராணிகள் இருக்க நாயை மாத்திரம் ஏன் மக்கள் விரும்பி வளர்க்கிறார்களே, ஏன் தெரியுமா? அது அவர்களை அதிகமாக நேசிக்கிறது. வாழையாட்டி தன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. அப்பொழுது அவர்கள் மனதில் எவ்வளவு அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது தெரியுமா? மக்களுக்கு வயிற்று பசியைப் போலவே அன்புக்கு பசியும் அதிகம். அதனால் நீங்கள் பசியை தீர்த்து கொள்ள விரும்பினால் பிறருடைய பசியை முதலில் தீர்த்து வையுங்கள். ஒரு செல்வந்தரால், கோடீஸ்வரால் கூட ஆற்ற முடியாத ஒரு காரியத்தை அன்பு நிரம்பிய ஒரு நல்ல உள்ளம் நிச்சயம் ஆற்றிவிடும். அத்துணை வல்லமை அதற்கு. அதனால் நீங்கள் அனைவர்பாலும் அன்பு கொண்டு எளிதில் அந்த வல்லமையை பெறலாமே. அன்பு மேலிட உங்களுக்கு தியாக உள்ளம் தானே ஏற்பட்டுவிடும். உலக முன்னேற்றத்தின் வித்துக்கள், உலக வாழ்வையின் உயிர்கள், தியாகிகள்தாம். இன்றேல் இவ்வுலகம் மனமெல்லாம் மலர் போன்று ஆகிவிடும். சகல சௌரியங்களுடனும் வாழ்ந்த அந்த அரசகுமாரன் சித்தார்த்தன், புத்தன் அத்தனையும் தியாகம் செய்து துறந்து காட்டிற்கு ஏன் ஓடினார்? மக்கள் மீது ஏற்பட்ட அன்பினால். இவ்வுலகில் இம்மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் நீங்களும் ஓர் அங்கமாவீர்கள். அதை உணர்ந்து
அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் உங்களுடைய வளமான வாழ்க்கை உலகிற்கு எவ்விதமேனும் உபகாரம் இல்லாவிட்டாலும் அதனால் பயன் என்ன? உங்களது கால்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நடந்து செல்கின்றன. உங்களது கண்களோ நீங்கள் விரும்புவதையெல்லாம் பார்க்கின்றன. அவற்றின் இயற்கை தர்மம் அது. அதற்காக கூலியா கேட்கின்றது? இல்லையே. அவ்வண்ணமே இவ்வுலகில் ஓர் அங்கமாக உள்ள நீங்களும் கடமையின்றி அவரவர் மீது அன்பு காட்ட வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். அதை உங்களின் கடமையாக கொண்டு விட்ட பிறகு அதில் அதிருப்திக்கு இடமேது? இயற்கையின் தர்மத்தை நீங்கள் செய்வதால் நீங்கள் திருப்தியே கொள்ள வேண்டும். அத்துடன் உங்களிடம் உள்ள கெட்ட குணங்களான பொறாமை, அற்பத்தனம் முதலியவற்றை அடியோடு அழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்க்கும். அந்த உங்கள் வாழ்வு பாலைவனமாகி போன்றிருந்தால் இதை எளிதில் பூஞ்சோலையாக்கி உங்களை மகிழ்விக்கும். வாழ்வு குறுகியது. அதனால் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் சுயநலத்தை மறந்து அன்பை வழங்குங்கள். அதனால் நீங்கள் வெகுவாக ஆத்ம திருப்தி பெறுவீர்கள். தன்னலம் கருதாது உழைத்து உங்களது வாழ்க்கைக்கு வளம் சேர்த்து கொள்ளுங்கள். அதனால் அனைவருடைய உள்ளங்களையும் வளப்படுத்துவதோடு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். எங்கு அன்பு மடையை திறந்துவிட்டு அனைவரையும் அதில் மூழ்கச் செய்து இன்பம் காணுங்கள். உங்களுடைய வளமான வாழ்விற்கு அது மிகவும் அவசியம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது டாபிக் முடிச்சிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. அப்புறம் மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு யார் எங்கெங்கே எந்தெந்த இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட்.